இப்போ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, HTML அதுல SVG செஷன் 13 பார்க்குறோம். ஓகேங்களா? இதுல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, SVG ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல நெறைய டாபிக் பார்த்தோம். ஓகேங்களா? நெறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணோம். ஆ அதுல SVGல வந்து ஒரு அ சர்க்கிள் எப்படி கிரியேட் பண்றது? ஒரு ரெக்டாங்கில் எப்படி கிரியேட் பண்றது? அது அனிமேஷன் எப்படி அப்ளை பண்றது? அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்றது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம செஷன் 11 அண்ட் 12ல எஸ்விஜில வந்து நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அட்வான்ஸாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு நீங்க எஸ்விஜி செஷன் 11லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாமே புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது எஸ்விஜி செஷன் 13. இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா, எஸ்விஜி இதுல லைன் அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்ததுல எஸ்விஜி என்னது டெக்ஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல செஷன் 13ல நம்ம நெறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் 11, 12ல இருக்குது. 11, 12ல இருந்து வந்தீங்கன்னா தான் எஸ்விஜினா என்ன? ஸோ வெக்டார் கிராபிக்ஸ்னா என்ன? இது எல்லாமே அதுல தெளிவா சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஈஸியா ஓகேங்களா? HTMLல எஸ்விஜி என்ன பண்ணியிருக்காங்க. ஓகேவா? குட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இத ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து mysvg.html அப்படிங்கிற பேர்ல நான் இத வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து HTML SVG செஷன் 13. ஓகேங்களா? 1, 3. ஓகே. இப்ப இதுல நான் என்ன பண்றேன்னா, HTMLக்கு உண்டான டிஃபால்ட்டான என்னென்ன டேக் இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டேன். ஹெட் டேக் அதுவும் போட்டுட்டேன். பாடி டேக் போட்டிருக்கேன். பாடி டேக்குள்ளார இப்ப நம்ம SVGக்கு உண்டான வேலைகள செய்ய போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நம்ம எஸ்விஜி டேக்குக்காக எஸ்விஜி அப்படிங்கிற ஒரு டேக்க வந்து நம்ம ஆட் பண்ணணும். இங்க ஓப்பன் பண்ணியிருக்கோம், இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல இன்லைன்ல வந்து எஸ்விஜி நம்மளுக்கு விட்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நான் செட் பண்றேன். ஓகேங்களா? விட்த் வந்து 400 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஹைட் வந்து 400 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ லைன் அப்படிங்கிற டேக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இதுல நான் டைட்டில் என்ன போடுறேன்னா, H1ல போட்டுருக்கிறேன். ஓகேங்களா? H1ல எஸ்விஜி லைன் எஸ்விஜி லைன் மட்டும் போடுறோம். ஓகேங்களா? H1ல. இத வந்து ஸ்டைல் குடுத்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? சிம்பிளா இன்லைன் சிஎஸ்எஸ் ஒண்ணு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது இது வந்து இந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல இருக்குது. நான் எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, டிரைவ்ல HTMLங்கிற ஃபோல்டருக்குள்ளார MySVG அப்படின்னு ஒரு HTML ஃபார்மேட் ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இத வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க வந்து நம்மளுக்கு என்னது எஸ்விஜி லைன் அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் இதனோட டைட்டில். ஓகேவா? ஓகே. இப்போ இப்போ எஸ்விஜி ஓட விட்த் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் லைன் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். லைனுக்கு உண்டான ஒரு டேக்க நம்ம கிரியேட் பண்ணணும். லைன் அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்லைன்ல நான் என்ன ட்ரை பண்றேன்னா, X1 அப்படின்னு குடுக்குறேன். X1க்கு ஒரு வேல்யூ குடுக்கணும். அது ஓகேவா? X1, Y1 அடுத்தது Y1 அதுக்கு ஒரு வேல்யூ குடுக்கணும். அடுத்தது X2 அப்படின்னு நம்ம குடுக்கணும். அடுத்தது Y2 அப்படின்னு குடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல X1, Y1 அப்படிங்கிறது X2, Y2 அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆ ஃபர்ஸ்ட் நான் வந்து அடுத்தது H3 டேக்ல போடுறேன். ஓகேங்களா? X1 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஓகேங்களா? ஆஃப் X கோஆர்டினேட் ஓகேவா? ஓகே. அதே இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டேன். ஸோ Y1 அடுத்தது. Y1 Y1 அப்படிங்கிறது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் Y கோஆர்டினேட் ஓகேங்களா? Y ஓகே. ஸோ X2 Y2 அப்படிங்கிறது என்னது? அப்படிங்கிறது பார்க்கலாம். X2 அப்படிங்கிறது X2 தான பார்த்தோம். X2 அப்டின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எண்டிங் பாயிண்ட் ஆஃப்
ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப்னு வச்சோம். இப்போ வந்து இது வந்து என்னது? எண்டிங் பாயிண்ட் ஆஃப் x2ங்கிறது x கோஆர்டினேட். ஓகேங்களா? ஸோ இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டோம். y2 அப்படிங்கிறது நம்மளுக்கு எண்டிங் பாயிண்ட் ஆஃப் y கோஆர்டினேட். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இத நம்ம ரியல் டைம்ல அப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? x1 வந்து நமக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்க இருக்கணும்? அதாவது எங்க ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் வந்து 10ன்னு குடுத்துர்றேன். y-வும் வந்து y1 வந்து நம்மளுக்கு 10ன்னு குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் y கோஆர்டினேட், x கோஆர்டினேட் 2க்கும். இப்போ 2வது x2 அப்படிங்கிறது என்னன்னா, எண்டிங் பாயிண்ட் ஆஃப் எங்க போய் நம்மளுக்கு எண்ட் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு 250 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ y2 அப்படிங்கிறது நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு 150 அப்படின்னு குடுத்து வச்சுர்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இத நான் சேவ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நாம என்ன பண்றோம்னா, ரெஃப்ரெஷ் பட்டன கிளிக் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த டெக்ஸ்ட் தான் வந்திருக்கு. ஆனா நம்ம அந்த லைன் வந்து வரல. ஓகேங்களா? ஏன் வரல அப்டின்னா, அ இப்ப நம்ம லைன் கிரியேட் பண்ணிட்டோம். X1, Y1ங்கிற கோஆர்டினேட் வச்சு லைன் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நம்மளுக்கு லைன் தெரியணும்னா, நாம என்ன பண்ணணும்? எ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்த மாரி ஸ்ட்ரோக் அப்டின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரோக் அப்டிங்கிறது என்னது? நம்மளுக்கு ஆ என்னது? பார்டர்ன்னு சொல்றாங்க. பார்டர் ஓகேங்களா? அப்போ அ ஸ்ட்ரோக் உடைய எஸ்விஜிய பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? நம்ம சிஎஸ்எஸ் போறப்ப தான் பார்டருடைய விட்த் அப்படிங்கிற மாரி போவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எஸ்விஜி பார்க்கறதுனால ஸ்ட்ரோக். அடுத்தது ஸ்ட்ரோக் உடைய விட்த்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது அந்த பார்டரோட கலர். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ப்ளூ அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரோக்கோட விட்த் வந்து எவ்வளோ இருக்கும்? உங்களுக்கு ஒரு 3 அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் அ பார்டர் உள்ள ஒரு லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அ ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது? இந்த எஸ்விஜியோட டோட்டல் விட்த் பார்த்தீங்கன்னா 400. ஹைட்டு 400. ஸோ அதுக்குள்ளார ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த எஸ்விஜிங்கிறது ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளார ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு. அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, X1 10ன்னு குடுத்துருக்கேன். அப்போ X1 10ங்கிறது என்னது நம்மளுக்கு இந்த இடத்துல? ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஓகேங்களா? இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி செஷன்ல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஏன் செஷன திரும்பி திரும்பி ப்ரீவியஸ் செஷன் சொல்றேன்னா, அதுல இன்னமும் டீட்டெயிலா கோஆர்டினேட்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எப்படி அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இதுல இருந்தாலும் இப்பவும் நான் சொல்றேன். ஓகேங்களா? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அத பாருங்க. நல்லா ஐடியா ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல அ X1 அப்படிங்கிறது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 10ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப 10 வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல 10 தள்ளி வந்திருக்கு. ஓகேங்களா? அப்புறம் அடுத்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஒய் கோஆர்டினேட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதுவும் 10 தான் குடுத்துருக்கோம். அப்ப மேல ஒய் ஆக்சிஸ்ல மேல இருந்து கீழ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? 10 பிக்சல் வந்துட்டு கீழ வந்திருக்கு. ஓகேங்களா? எண்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் அப்படிங்கிறது நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல? 215 செட் பண்ணியிருக்கோம். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்மளுக்கு 250 தள்ளி வந்திருக்கு. இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ அடுத்தது 2வது வேல்யூ என்ன குடுத்திருக்கோம் இங்க? அ Y2 குடுத்திருக்கோமா? Y2 வந்து 150 குடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ 150ங்கிறப்போ Y ஆக்சிஸ்ல மேல இருந்து நம்மளுக்கு 150 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதனோட டிஃபரன்ஸ் தெரியணும்னா, நான் அந்த 150ய Y ஆக்சிஸ மட்டும் சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்போ நான் 100ன்னு மாத்துறப்போ, இந்த லைன் இந்த இடத்துல இருக்கிறத விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துரும். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல நடக்குது. நான் வந்து 150ய 100ன்னு மாத்திட்டு, கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இந்த லைன் மேல போயிடுச்சுங்களா? சோ அதே மாரி தான் இந்த கார்னர்ல X1, Y1 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அந்த இடத்துல? ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட் 10 பிக்சல் கீழ ரைட்லயும், 10 பிக்சல் பாட்டம்லயும் நம்மளுக்கு தள்ளி வந்திருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான் நடந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சேம் இதே தான். இந்த இடத்துல X2 ஓட வேல்யூ நான் 215னும், Y1 வேல்யூ 100ன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ கீழ போயிடுச்சு. இது வந்து கீழ போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நாம என்ன பண்ணணும்னா, அ இந்த எஸ்விஜியோட கண்டெய்னர விட்டுட்டு அது என்ன ஆயிருச்சு? வெளியில போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் கிடைக்கணும். ஸோ அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஓகேவா? ஸ்ட்ரெய்ட் லைன் கிடைக்கிறதுக்கு நம்ம X1 வந்து 0வும், Y1 சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, நான் என்ன பண்றேன்னா
X1 வந்து நம்மளுக்கு 0வாவே இருக்கட்டும். ஓகேங்களா? அ Y1 வந்து நம்மளுக்கு ஒரு 40 வச்சுக்கலாம். அப்புறம் X2 வந்து அதே 250 இருக்கட்டும். அ Y2 வந்து 100ஆவே இருக்கட்டும். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட்டிங் வேல்யூ வந்து நான் அதிகமா குடுத்ததுனால தான் அது ஹரிசாண்டல் அங்க போயிடுச்சு. ஓகேங்களா? ஆ இப்போ X1 ஸ்டார்ட்டிங் வேல்யூ நான் அதிகமா குடுத்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு அங்க மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ தள்ளி வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ இத வந்து இன்னமும் நம்ம என்ன பண்ணலாம்னா, கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? 50 குடுத்துறலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி 50 குடுத்துட்டு, நான் திருப்பியும் ரெஃப்ரெஷ் பண்றேன். உங்களுக்கு இந்த மாரி கொஞ்சம் மேல வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்லைட்டா கீழ வந்திருக்கிற மாரி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் Y2 ஓட வேல்யூவ நம்ம 40ன்னு மாத்துறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு, ஆ ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயி வந்திருக்கு. ஓகேங்களா? ஆ என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 2ம் 40, 40ன்னு குடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே அப்ளை ஆயிருக்கு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஜூம் பண்றேன். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ ஜூம் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூவ நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுனால, நம்ம வந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் நம்ம எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மாரி எழுதுறதுக்கு, ஒரு கிராஃப் கிரியேட் பண்றதுக்கு, ஒரு சார்ட் கிரியேட் பண்றதுக்கு, ஸோ இந்த மாரியான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அ இதுல நம்ம இப்படி லைன்ஸ யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம சீசஸ் யூஸ் பண்ணி ஈஸியா லைன் கிரியேட் பண்ணிட்டு போயிரலாமே அப்படின்னா, சீசஸ் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு அந்த பிக்சல்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு இமேஜ் நீங்க யூஸ் பண்றத போட்டு நம்ம ஒரு லைன் கிரியேட் பண்ணிட்டு போயிரலாம். ஆனா இது வெக்டார் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற டிவைஸ்க்கு எவ்வளவு விட்த் அதிகமானாலும், அதனுடைய ஒரிஜினல் குவாலிட்டி வந்து கம்மி ஆகாது. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்விஜி நம்ம யூஸ் பண்றதுக்கான ஒரு முக்கிய காரணம். ஓகேங்களா? ஓகே. அடுத்ததுல என்ன பண்ணலாம்னா, இதுல வேற ஆ நம்ம வந்து இந்த மாரி ஒரு லைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு டேஷ் லைன் கிரியேட் பண்ணலாம் அப்டின்னா, அந்த மாரி டேஷ் லைனும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. டேஷ் லைன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்ட்ரோக் 3 குடுத்துருக்கிறேன். ஸ்ட்ரோக்ல வந்து வேற என்ன இருக்குன்னா, ஸ்ட்ரோக் உடைய டேஷ் அரேன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரோக்கோட டேஷ் அரேல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 4,4ன்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே. ஸோ இதுல நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆர்டரா வரதுக்காக நான் இந்த இடத்துல போடுறேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஆட்ரிபியூட்லாம் ஒரு லைன்ல வரதுக்காக இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸ்ட்ரோக் டேஷ் அரே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ரோக் டேஷ் அரே 4,4ன்னு குடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஷ் டேஷ் லைனா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, இங்க பாருங்க. இப்போ ஆ அ சேம் இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன் H3ல. ஆ இதுல என்ன போடுறோம்னா, ஸ்ட்ரோக் டேஷ் அரே. சரி. ஸ்ட்ரோக் டேஷ் அரே அப்டின்னா என்னதுன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குதுங்கல்ல 4,4 குடுத்தோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டூ ஆ 2 வேல்யூ குடுத்தோம். ஓகேங்களா? வேல்யூ, வேல்யூ. வேல்யூ 1 குடுத்தோம். ஸோ இன்னொன்னு வேல்யூ 2ன்னு குடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, ம் டபுள் கோட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ டபுள் கோட்ஸ்ல குடுத்தோம். இந்த இடத்துல நம்ம டபுள் கோட்ஸே போட்டு காட்டுறேன். அப்பதான் தெளிவா தெரியும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ 1ங்கிறது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஒரு லைன். ஓகேங்களா? பிக்சல் லைன். அப்போ வேல்யூ 1ங்கிறது பிக்சல் லைன்ங்கிறது நான் 4ங்கிற வேல்யூ குடுத்தேன். அப்போ 4 பிக்சல் லைன் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ வேல்யூ 2ங்கிறது என்னது அப்டின்னா, வேல்யூ 2ங்கிறது நம்மளுக்கு வந்து 5 அதாவது ஆ 4 பிக்சல் கேப். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நடக்கும். ஓகேங்களா? நம்ம இத சேவ் பண்ணிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு அதே அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டோப் டேஷ் அரேல வேல்யூ 2 வேல்யூ குடுத்தோம். வேல்யூ 1, வேல்யூ 2. வேல்யூ 1 வந்து பார்த்தீங்கன்னா, 4 பிக்சல் லைன் வந்து கிரியேட் ஆயிடும். இது வந்து 4 பிக்சல் லைன். ஓகேங்களா? வேல்யூ 2 வந்து என்னது 4 பிக்சல் கேப் கிரியேட் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப அத சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் நம்ம. நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, 4 பிக்சலுக்கு பதிலா ஒரு 7 பிக்சல்னு சேஞ்ச் பண்றேன். எத ஃபர்ஸ்ட் வேல்யூ 1. வேல்யூ 1 7 பிக்சல்னு சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு பார்த்தீங்கன்னா, 7 பிக்சல்
லைன் மட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2வது வேல்யூ இன்கிரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? கேப் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ நான் இங்க போயிட்டு இந்த இடத்துல 4க்கு பதிலா நான் வந்து ஒரு 12 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ 12 பிக்சல் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? கேப் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் வேல்யூ 7 பிக்சல்ல அதே சாரி நான் 7 தான மாத்துறேன். ஓகே. 7 பிக்சல்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விட்த் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல ஸ்டோக் டாஷ் அரே அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹாரிசான்டல் லைனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டாஷ் லைன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது, இதுல வந்து நம்ம லைன் கிரியேட் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்றோம். அந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு டேஷ் லைனா வரணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த லைன் அப்படிங்கிற ஒரு எஸ்விஜி எஸ்விஜியை நம்ம யூஸ் பண்ணி அதுல ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது? அது வந்துட்டு ஒரு ஆ எ அது வந்து ஒரு வெக்டார் பேஸ்டா இருக்கும். ஹை குவாலிட்டி அ இமேஜா இருக்கும். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல ஆ நம்ம ஹாரிசான்டல் லைன் கிரியேட் பண்ணோம். ஸோ இதே மாரி நம்ம வெர்டிக்கல் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கல் லைன் கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதே மாதிரி X1, Y1, X2, Y2 அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, ஒரு வெர்டிகலா இந்த லைன சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்ட்ரெய்ட்டா 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணலாம். இல்லன்னா ஒரு சார்ட் வரையறதுக்கோ, கிராஃப் போடுற மாரியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அ இத வந்து ஈஸியா கொண்டு வந்துர முடியும். இந்த எஸ்விஜி யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்க வந்து அத ட்ரை பண்ணுங்க. எஸ்விஜில ஆ ஒரு ஆ ஒரு வெர்டிக்கல் லைன் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத X1, Y1, X2, Y2 அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, எஸ்விஜில ஆ டெக்ஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் இத வந்து எரேஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ நான் இதையும் எடுத்து விட்டுறேன். இப்போ H1ல டைட்டில் என்ன மாத்துறேன் அப்படின்னா, எஸ்விஜி டெக்ஸ்ட் அப்படின்னு மாத்துறோம். ஓகேங்களா? எஸ்விஜி டெக்ஸ்ட். அத சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்விஜி டெக்ஸ்ட் அப்படிங்குது. இப்போ நம்ம எஸ்விஜி டெக்ஸ்ட் தான் பார்க்க போறோம். ஓகே. இப்போ இதுல எஸ்விஜிக்குள்ளார வித் அண்ட் ஹைட் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. அது அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேப் எதுக்காக இவ்ளோ அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு கோட் தெளிவா தெரியணுங்கிறதுக்காக தான் நான் குடுத்துருக்கிறேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ அ ஸ்க்ரோல் பண்ணி சென்டர்ல கொண்டு வந்துக்கிறேன். இந்த பாடி டேக் இங்க இருக்கு. தெளிவா பாருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு அ எலமென்ட்ட யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. இவங்க அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சென்டர்ல வந்து ஆ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம சேனல் நேம் எர் எங்க டுடோரியல் ஆன்லைன் அப்படின்னு இடிஓ அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ இத நான் வந்துட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இங்க போறோம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்மளுக்கு எஸ்விஜின்னு டெக்ஸ்ட் குடுத்துருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அவுட்புட்ல இந்த இடத்துல எதுவுமே காட்டல. ஓகேங்களா? நான் வந்து இத வந்து ரீசெட் கூட பண்றேன். ஆனா வந்து நமக்கு அவுட்புட் காட்டல. ஏன் காட்டல அப்டின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல எஸ்விஜிக்கு உண்டான இன்லைன்ல ஒரு சில வேலைகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த பொசிஷன சொல்லணும். எஸ்விஜி அதாவது டெக்ஸ்ட் எஸ்விஜிய பொறுத்தவரைக்கும் மத்த டெக்ஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க H1 டாக் போட்ட உடனே நம்மளுக்கு ஒர்க் ஆயிடும். ஓகேங்களா? H2 டாக் வேற எந்த டாக் குடுத்தாலும் ஒரு பேராகிராஃப் டாக் குடுத்தீங்கனாலும், சம் டெக்ஸ்ட் அப்டின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? சம் டெக்ஸ்ட் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சம் டெக்ஸ்ட் உடனே வந்துருச்சு. ஆனா எஸ்விஜிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அந்த மாரி வரல. ஓகேங்களா? சோ ஏன் வரல அப்டின்னா, இந்த இடத்துல வெயிட் பண்ணிருங்க. சோ இந்த இடத்துல எஸ்விஜி பொறுத்தவரைக்கும், அதனுடைய விட்த் 400, ஹைட் 400 அதுக்குள்ளார டெக்ஸ்ட்ட ஷோ பண்ணணும். அதுவும் எந்த இடத்துல, அந்த கோஆர்டினேட்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியணும்ன்றத நம்ம சொல்லணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த வேலைகள அங்க டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். இங்க இருக்கிற டெக்ஸ்ட்ட. ஓகேங்களா? அது இம்பார்ட்டன்ட். சோ எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ எஸ்விஜிய பொறுத்தவரைக்கும் எக்ஸ், ஒய் டெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும். அப்படின்னு 2 ஆட்ரிபியூட் இருக்கு. டெக்ஸ்ட்ல ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல X1, Y1, X2, Y2ன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கு இதுக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. சோ இதுல டாக் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். லைன் டாக் யூஸ் பண்றப்ப X1, Y1, X2, Y2 அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகேங்களா? ஸோ அதான் இதுல இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸ் வேல்யூவும் நம்ம குடுக்கணும். எக்ஸ் வேல்யூ நான் என்ன பண்றேன்னா, ஒரு 15 குடுக்குறேன். ஒய் வேல்யூ வந்துட்டு ஒரு 30 குடுக்குறேன். ஓகேங்களா? இத நான் சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட்க்குள்ளார குடுத்தது வந்துருச்சு. ஓகேங்களா? டெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்குள்ளார எஸ்விஜி டெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்குள்ளார குடுத்தது வந்துருச்சு. எர்த் டுட்டோரியல் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி குடுத்தேன். ஸோ அது நம்மளுக்கு இங்க அப்ளை ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் எஸ்விஜில டெக்ஸ்ட்டுக்கு உண்டான ஒரு வேலை. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல நம்ம இந்த இடத்துல போடணும்னா, நான் H3ல போடுறேன். டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. என்னது அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிற கோடு எக்ஸ்ங்கிறது என்னது? ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹாரிசான்டல் பொசிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஒய் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? வெர்டிகல் பொசிஷன். உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? வெர்டிகல் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் கன்டென்ட் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்டாக்குள்ளார இருக்குது. ஓகேவா? இவ்வளவுதான். இப்ப நாம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண பாருங்க. எக்ஸ் அப்படிங்கிறது ஹரிசான்டல் பொசிஷன், ஒய்ங்கிறது வெர்டிகல் பொசிஷன். ஓகேங்களா? இதுக்குள்ளார நம்மளுக்கு எஸ்விஜிக்குள்ளார நம்ம டெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்குள்ளார கொடுத்தது வந்திருக்கு. ஓகேங்களா? சோ எக்ஸ் 15 அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல 15 பிக்சல் வந்து தள்ளி வந்திருக்கும். ஒய்ங்கிறது 30ங்கிறது 30 பிக்சல் வந்து உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ்ல வெர்டிகலா மேல இருந்து கீழே வந்துரும். நாம என்ன பண்ணலாம்னா, இத வந்து நான் 10ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு, இத சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் மேல வந்திருக்கு. அப்ப எஸ்விஜி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதெல்லாம் கட் ஆயிருக்குல்ல தெரியுதுங்களா? இ அப்படிங்கிறது கட் ஆயிருக்குது, டி கட் ஆயிருக்குது, ஓ கட் ஆயிருக்குது. சோ இதெல்லாம் கட் ஆகுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அது ஒய் ஆக்சிஸ்ல மேல போயிடுச்சு. அந்த எஸ்விஜியோட ஸ்டார்ட்டிங் பொசிஷன் இது. ஓகேங்களா? ஓகே. சோ இது முன்னாடி செஷன் பாருங்க. அது எஸ்விஜியோட ஸ்டார்ட்டிங் பொசிஷன் 400 குடுத்த 2 400 போட்டோம்ல. வித் அண்ட் ஹைட் 400 400 செட் பண்ணேன்ல. அது வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த செஷன பாருங்க. இன்னும் தெளிவா தெரியும். ஓகேவா? ஓகே. சோ இதுல டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். ஓகேங்களா? நான் வந்து ஒய்ய வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, 40 சாரி 30 ஆவே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சுக்கிறேன். இப்போ எஸ்விஜில வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட்டோட கலர் நம்மளுக்கு என்னவா இருக்குது? இப்போ இங்க இந்த இடத்துல ப்ளூ சாரி ரெட் பிளாக்கா இருக்கு. ஓகேங்களா? பிளாக்கா இருக்கு. சோ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஹெச்ஆர் டேக் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும்னா, ஒரு லைன் கிரியேட் ஓகே. கீழ வந்துட்டு தெளிவா தெரியணும். இதுதான் நம்மளோட அவுட்புட் அப்படிங்கிற மாரி. ஓகேவா? சோ அதுக்காக அந்த இடத்துல போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட்டோட கலர நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஸ்டைல் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இந்த எஸ்விஜில ஆ இவுங்க என்ன குடுத்திருக்காங்க? ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, ஃபில் அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா, ப்ளூ அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஃபில் வந்து ப்ளூன்னு குடுத்துட்டு, கன்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு டெக்ஸ்ட்டோட கலர் என்ன ஆயிடுச்சு? ஸோ ப்ளூவா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபில் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் கிரியேட் பண்ணோம். ஒரு சர்க்கிள் பாக்ஸ் கிரியேட் பண்ணோம். அப்பல்லாம் அதுக்கு ஃபில்லுன்னு குடுத்திருப்போம். அதெல்லாம் என்னது நம்மளுக்கு அதோட பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை ஆயிடும். சோ இங்க வந்து டெக்ஸ்ட்டோட கலர் குடுக்கறதுக்கு நம்ம ஃபில் அப்படின்னு தான் குடுக்கணும். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, கலர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்கான வேல்யூ இருக்கு. வேல்யூ வந்து நம்ம குடுத்த ப்ளூ கலர் குடுக்கும். ஓகேங்களா? சோ இந்த எஸ்விஜிய பொறுத்தவரைக்கும் டெக்ஸ்ட் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்குள்ளார நம்ம அந்த இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு கலர் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஃபில் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. வேற இதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்னா, நான் ஆட்ரிபியூட் எல்லாம் தெளிவா தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் லைன்லயும் போட்டு வரேன். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அடுத்த லைனுக்கு வந்துருவோம். இங்க ஃபில் குடுத்துருவேன். ஃபில்லுக்கு அப்புறம் நாம என்ன பண்றோம்னா, டெக்ஸ்ட் இங்க இருக்கு. ஓகேங்களா? அது தனியா இருக்கட்டும். ஆ சோ இதுக்குள்ளார இங்க இருக்கட்டும். சோ இதுக்குள்ளார நம்ம எழுதிட்டு வரலாம். ஃபில்லுக்கு அப்புறம் நம்ம வேற என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட்டுக்கு ஆ ஃபாண்ட் சைஸ் குடுக்கலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் 36 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது? 36 பிக்சல் அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஓகே. இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். அதனுடைய ஃபாண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 36 அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வேற என்ன பண்ண முடியும் இதுல அப்படின்னா, ஃபாண்ட் ஃபேமிலி ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். சாரி ஃபாண்ட் ஃபேமிலி ஓகேங்களா? சோ அந்த
சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ற அதே வேலைகளை இங்கேயும் பார்த்துக்க முடியும். என்ன இங்க பண்ற ஒரு ஆட்ரிபியூட் வச்சு பண்றோம். ஓகேங்களா? ஏரியல் அப்படின்னு ஒரு ஏதோ ஒண்ணு குடுக்குறேன். ஓகேங்களா? ஃபாண்ட் ஃபேமிலி. சோ அது வந்து நம்மளுக்கு இங்க அப்ளை ஆயிடும். ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் ஆயிடுச்சு. அது டிஃபால்ட்டா ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து இப்போ நான் குடுத்த ஒரு ஃபாண்ட் ஃபேமிலிக்கு தகுந்த மாரி அது சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ நீங்களும் வேற ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ ஃபாண்ட் வெயிட் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபாண்ட் உடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ ஓகேங்களா? நான் போல்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? போல்டுன்னு குடுத்துட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். அதனுடைய திக்னஸ் என்ன ஆச்சு? நம்மளுக்கு இன்னமும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ போல்டா தெரியுது. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? போல்டர் இந்த மாரிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். ஸ்லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே அ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். வேற எதுவும் ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் வெயிட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதுல நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் இங்க இருக்கு. இந்த இடத்துல தான் முடிச்சிருக்கோம். இங்க பாருங்க இது இன்லைன் எழுதியிருக்கும் இந்த இடத்துல டெக்ஸ்ட்ட. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, அ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்லைன் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அ இதுல வேற என்ன பண்ணலாம்னா, ஃபில் குடுத்துருக்கோம், ஃபாண்ட் சைஸ் குடுத்துருக்கோம், ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் வெயிட் குடுத்துருக்கோம். ஆ வேற என்ன குடுக்கலாம் அப்டின்னா, அ ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத நான் குடுக்குறது. ஸ்ட்ரோக் வந்து என்ன பண்றோம்னா, சாரி இதுக்குள்ள தான் குடுக்கணும். அதனால நமக்கு வேற ஏதாவது சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸ்டிம் ஸ்ட்ரோக் வந்து என்ன கலர் குடுக்கலாம் நம்ம நல்லா தெளிவா தெரியணுங்கிறதுக்காக நான் ரெட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ரெட் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இது ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்ட்ரோக் மட்டும் அப்ளை ஆயிருக்கு. தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் பிளஸ் பண்ணி ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ரோக் மட்டும் பார்டர் மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ரெட் அப்ளை ஆயிருக்கு. உள்ள என்ன ஃபில் ஆயிருக்குது நம்மளுக்கு? ஒரு ஆ என்ன ஃபில் ஆயிருக்கு? ப்ளூ கலர் வந்து நம்ம குடுத்தது ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் ஃபில் ஆனத நம்ம என்ன பண்றோம்னா, எடுத்து விட்டுட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு குடுக்குறேன். டிரான்ஸ்பரண்ட் குடுத்துட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து 400 வித் தான் நம்ம செட் பண்ணியிருக்கிறதுனால, இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் இந்த இடத்துல 400 ஹோல் வித் வந்து 500 அப்படி சாரி நம்மளுக்கு வித் தானே வேணும். ஓகேவா? வித்த வந்து 400 500 அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ அந்த லாஸ்ட்ல தெளிவா தெரியுது பார்த்தீங்களா? இடிஓ அப்படிங்கிறது தெளிவா தெரியுது பார்த்தீங்களா? ஓகேவா? சோ அந்த வித் தான் எஸ்விஜியோட வித். ஓகேவா? இது நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பார்டர் உள்ள ஒரு நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ இதுல அ நம்ம சென்ட்ரல்ல அலைன்மென்ட் பண்ணணும். நாம என்ன பண்ணுவோம்? டெக்ஸ்ட்லையும் சென்டர் குடுப்போம்ல. அதேதான். இப்ப சென்ட்ரல் அலைன்மென்ட் பண்ணணும் அப்டின்னா, ஆ என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுல சிஎஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் டெக்ஸ்ட்லையும் சென்டர் குடுத்தங்காட்டி நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஈஸியா வந்து டெக்ஸ்ட் வந்து எஸ்விஜி டெக்ஸ்ட்ங்கிறது சென்டரா வந்துருச்சு நம்மளுக்கு அங்க. ஓகேங்களா? H1 டாக் போட்டுரும். ஆனா இதுலயும் நம்ம ஸ்டைல் குடுத்து பண்ண முடியும். அதுக்கு பதிலா எஸ்விஜி யூஸ் பண்றப்ப டிஃபால்ட்டா அதுக்கான ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, டெக்ஸ்ட் ANCHOR ஆங்கர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டெக்ஸ்ட் ஆங்கர் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறதுல வேல்யூ என்னவா இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா, மிடில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்படி குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, சென்டர் அலைன்மென்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி சென்டர் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்ட் ஆங்கர் மிடில் குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஹாரிசான்டலா சென்டர் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அ அத வந்து நான் H3லயே போடுறேன். ஓகேங்களா? இப்போ இதுல நம்மளுக்கு என்ன குடுத்தோம்? டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் குடுத்திருக்கோம். அதுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, மிடில் அப்படின்னு சொல்லிருக்கோம். மிடில் அப்படின்னா, என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, நம்மளுக்கு ஹாரிசான்டல் சென்டர் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இப்ப வெர்டிகல் சென்டர் பண்ணணும்னா, சேம் வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, டாமினன்ட் டாமினன்ட் பேஸ் லைன் ஆர்ன்னு எழுதுறாங்க. அதுக்கு நம்ம வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, மிடில்னு குடுக்குறோம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெர்டிகல் சென்டர் அப்படின்னு குடுக்குறோம். வெர்டிகல் சென்டர். ஓகேங்களா? நம்ம அத அப்ளை பண்ணல. இங்க அப்ளை பண்ணிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, டாமினன்ட்
பேஸ்லாம் அப்படின்னு ஓகேங்களா. ஸோ இதுல வேல்யூ வந்து மீட்டிங்ல வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அது அப்ளை ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அது சேஞ்சஸ் நடந்திருக்கிறதுனால தான் ஜூம் அவுட் பண்றேன் ஓகேங்களா. ஸோ அது சேஞ்சஸ் நடந்திருக்குது, ஃபாண்ட் சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசா இருக்குது, அதனாலதான் இந்த இப்படி காட்டுது ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த போல்டர் அப்படிங்கிறது சாரி இப்போதைக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா 16 மாத்துறேன் ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க வந்து இது 16 சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹரிசானலும் சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆயிருக்கு, வெர்டிகல் சென்ட்ரல் அலைன்மெண்ட் மாறி இருக்கு ஓகேங்களா. சோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு எங்க நடக்குது, எதனால நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த 2 ஆட்ரிபியூட் டெக்ஸ்ட் ஆங்கர், மிடில், டாமினன்ட், பேஸ் லைன் அப்படிங்கறத குடுத்திருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வேலை நடந்திருக்கு ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இது எங்க ஸ்டார்ட் ஆகணும், எங்க எண்ட் ஆகணும் அப்படிங்கறத நம்ம கரெக்டா சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. எக்ஸ் 150 சொல்லியிருக்கோம், ஒய் வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு 110 அப்படின்னு ஏதோ சேஞ்ச் பண்றேன். 120 100 ஏதோ வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ வச்சுக்கிட்டு நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கிடைக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல, இந்த எக்ஸையும் ஒய்யும் எக்ஸ் ஒய்ங்கிறது என்னது நம்மளுக்கு ஹரிசாண்டல் பொசிஷன், வெர்டிகல் பொசிஷன். அந்த பொசிஷனை நம்ம கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் ஆங்கர் மிடில், டாமினன்ட் பேஸ் லைன் மிடில் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இதனுடைய கான்செப்ட், வேற எதுவும் இல்லை ஓகேங்களா. ஸோ இதுல நம்மளுக்கு இந்த வித் அண்ட் ஹைட்டோட ஆட்ரிபியூட் மென்ஷன் பண்றதும் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுலயே வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுல டெக்ஸ்ட் நம்ம உருவாக்கிட்டோம். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நெறைய லைன்ஸ் ஆட் பண்ணிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இதுல ம் ஸோ இதுல நம்மளுக்கு என்ன இப்போ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி இருக்கணும்னா, இங்க ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. கீழ இன்னொரு டெக்ஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ அ இந்த ஃபில் எல்லாம் எடுத்துறலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு அ இப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னா, அ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுல ஃபில் டிரான்ஸ்பரண்ட் எல்லாம் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன தேவையோ அத மட்டும் டிஃபால்ட்டா நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். உள்ளார வந்து என்னது இந்த டெக்ஸ்ட் எர்த் டியூட்டோரியல் ஆன்லைன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்ப தேவையில்ல. ஓகேங்களா? நான் கண்ட்ரோல் எடுத்துட்டேன். ஓகேங்களா? எடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, உங்களுக்கு எதுவும் இங்க இருக்காது. ஓகே. இப்போ டெக்ஸ்ட் டாக் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்க முடிச்சிருக்கோம். ஓகேவா? இதுக்குள்ளார இப்ப மல்டி லைன் டெக்ஸ்ட் இது வந்து நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்விஜி டெக்ஸ்ட் வித் மல்டி லைன் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். என்னதுன்னா எஸ்விஜி டெக்ஸ்ட் வித் மல்டி லைன் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. இதுல ஆ இப்போ என்ன பண்ண போறோம்னா, மல்டி லைன் டாக் ஆட் பண்றதுக்கு இன்னொரு லைன் ஆட் பண்ணணும்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெக்ஸ்ட் ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ட யூஸ் பண்ண சொல்றாங்க. எதுக்குள்ளார? டெக்ஸ்ட்க்குள்ளார. நல்லா பாருங்க. எஸ்விஜி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்குள்ளார தான் நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் ஸ்பேன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. டி ஸ்பேன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நாம பண்ணுன டெக்ஸ்ட்ட வந்து பேஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? எடுத்துட்டு அ என்ன பண்ணியிருக்கோம்? அ HTML அப்படின்னு நம்ம டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக 2க்கும் வேர்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்றேன். ஒண்ணு வந்து HTML இன்னொன்னு வந்து SVG அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளார எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நம்ம செட் பண்ணணும் வேல்யூஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கானது என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதினா மட்டும் போதும். வேற எதுவுமே தேவையில்ல. ஓகேங்களா? அ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் அதுல டெக்ஸ்ட் ஸ்பேன் அப்படிங்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம். டி ஸ்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருந்து அந்த டி ஸ்பேன் கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியுமா, மல்டி லைனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா, எக்ஸோட வேல்யூ ஒண்ணு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ ஒண்ணு குடுக்குறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒய்யோட வேல்யூ ஒண்ணு குடுக்குறேன். ஓகே. இப்போ எக்ஸ்க்கு என்ன குடுக்குறேன் அப்படின்னா, அந்த இடத்துல காமனா குடுத்துக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு
எக்ஸ் வந்து ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன் 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. dy அப்படிங்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஒன்று கொடுக்கணும், இதுக்கு ஒன்று கொடுக்கணும் ஓகேங்களா. நான் இந்த இடத்துல வந்து இது கொடுத்துட்டு இதுக்கு ஒரு 25 அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகேங்களா. கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லைன்ல டெக்ஸ்ட் வந்து வந்திருக்கு. ETO, SVG அப்படின்னு சொல்லி 2 வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுல DY அப்படிங்கிறத X வந்து 20 இது தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த DY நான் வந்து வெறும் 5ன்னு மட்டும் சேஞ்ச் பண்றேன். இல்லன்னா இங்கேயே 20 தான் குடுக்குறேன். சரி 0வே குடுத்துட்டேன்னு வைங்க. 0வ குடுத்துட்டு, இங்க போயிட்டு சேவ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வேலையும் இது பாருங்க. இதுவும் நம்மளுக்கு ஆட் ஆயி வந்திருக்கு. ஓகேங்களா. நல்லா டிஃபரன்ஸ் தெரியணும்னா, நான் வந்து ஒரு 5 மட்டும் குடுத்தேன் டிஃபரன்ஸ். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இங்க போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்லயும் இந்த இடத்துலயே அந்த இன்னொரு டெக்ஸ்டும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ எப்படி இது நடந்திருக்குது? எக்ஸ் டிஒய்னா என்ன? அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது தெரிஞ்சதுனாவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஒய் எதுக்காக போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ அது என்னன்னு புரிஞ்சிரும். அப்போ நான் இங்க போடுறேன் பாருங்க. இன்னொரு H3 டேக்ல H3 டேக்லயே நான் போடுறேன். இப்போ டிஒய் அப்படிங்கிறது என்னது எதுக்காக போடுறோம் அப்படின்னு ஆ வெர்டிகல் ஷிஃப்ட் பொசிஷன் ஓகேங்களா. வெர்டிகலா பொசிஷன் ஓகேங்களா. எதுக்காக? டெக்ஸ்ட்டுக்காக ஓகேங்களா. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா. வெர்டிகல் ஷிஃப்ட் பொசிஷன். வெர்டிகலா அந்த டெக்ஸ்ட்ட எந்த இடத்துல கொண்டு வரும். எக்ஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. எந்த இடத்துல இருந்து நம்ம எங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வெர்டிகலா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஒய் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிடணும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா. அவ்வளவுதான். இப்போ டிஎக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி டிஎக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒருவேள இந்த H3ல நம்ம டிஎக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது என்னது அப்படின்னா, ஹாரிசான்டல் ஷிஃப்ட் பொசிஷன் ஃபார் எக்ஸ் அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லைங்களா. ஹாரிசான்டல் ஷிஃப்ட் பொசிஷன், வெர்டிகல் ஷிஃப்ட் பொசிஷன் வேற எதுவும் ஓகேவா. ஸோ இதுல ப்ரௌசர் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நான் குடுத்திருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் அதே மாரி தான் இருக்கு. நம்ம கீழ கொண்டு வர்றதுக்கு வெர்டிகல் ஷிஃப்ட் பொசிஷன ஒரு 25ஆ சேஞ்ச் பண்றேன். டிஒய்ய மட்டும் 25ஆ சேஞ்ச் பண்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டாப் வந்து நம்மளுக்கு அந்த 25 வந்து தள்ளி வந்துருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்குள்ளார 2 வகையான டிஃபரண்ட் டெக்ஸ்ட்ட நம்ம எழுதணும் அப்டின்னா, இந்த ஸ்பான் அப்படிங்கிற ஒரு எலமென்ட்ட யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளார கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ மல்டி டெக்ஸ்ட்டுக்கு இந்த ஸ்பான் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா, இந்த எஸ்விஜிலயே நம்ம வந்து டெக்ஸ்ட்ட ரொட்டேட் பண்ண வைக்க போறோம். ஓகேங்களா? ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த டெக்ஸ்ட்டயே எடுத்துக்கிட்டேன். இல்லைங்களா? இந்த 2யும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய இது இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்படின்னு மட்டும் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் இருக்கு. இதனுடைய சைஸ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 26ஆ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு ETO அப்படின்னு எர்த் டியூட்டோரியல் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஒரு டெக்ஸ்ட் ஒரு லெட்டர்ஸ் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இதுல இத யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்ட யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, ஆ எஸ்விஜி டெக்ஸ்ட்ல ரொட்டேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகேங்களா? ஆட்ரிபியூட் வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத எப்படி நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கிறது அப்படின்னா, ஆ இதுல டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அதுல ரொட்டேட் அப்படின்னு நான் குடுக்குறேன். ரொட்டேட்ல ஆ ஒரு 3 வேல்யூ குடுக்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ 45 குடுத்துருக்கேன். ஓகேங்களா? செகண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஒரு ஆ ஒரு 140 அப்படி மாரி குடுத்துருக்கேன். தேர்ட் வேல்யூ வந்து 100 அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? குடுத்துட்டு நான் இங்க ஸ்டேட்டஸ்ன்னு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொட்டேட் ஆயிருக்கு. எவ்வளோ ஆங்கிள்ல ரொட்டேட் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துரலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரொட்டேட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்னத்த மென்ஷன் பண்ணுது அப்படின்னா,
ரொட்டேஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து டிகிரிய மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? இப்ப இதுல நான் அதே ஹிஸ்டரி டேக்ல நான் அந்த இன்ஃபர்மேஷன் எழுதுறேன். ஸோ ரொட்டேட் அப்படிங்கிறதுக்குள்ளார நம்ம குடுத்த ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது அப்படின்னா, அ ரொட்டேஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரொட்டேட்டி சாரி ஸ்பெல்லிங் தப்பு. டிஏடிஐஒய் ரொட்டேஷன் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் குடுத்தது ரொட்டேஷன் ஆங்கிள். ஸோ 2வது குடுத்த வேல்யூ 140 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சென்டர் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சென்டர் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸோட சென்டர். அடுத்தது ஒய் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நம்மளுக்கு அதேதான். சென்டர் ஆஃப் ஒய். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ 3 வேல்யூ குடுக்கணும். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட்ல வேல்யூ என்னது அப்படின்னா ரொட்டேட். அந்த ரொட்டேட்ங்கிற வேல்யூக்கு ஒரு 3 நம்பர்ஸ் குடுக்குறோம் நம்ம. ஓகேங்களா? அந்த 3 நம்பர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆங்கிள். 2வது இருக்கிறது எக்ஸ். சென்டர் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. 3வது இருக்கிறது சென்டர் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இப்போ 45 அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம்ல. அந்த 45 அப்படிங்கிறது என்னது? என்ன ஆகுது நம்மளுக்கு அப்படின்னா, ஆ அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டிகிரி ஆங்கிள் 45 டிகிரிக்கு நம்மளுக்கு ரொட்டேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அதையே ஒரு 90 அப்படின்னு குடுக்குறேன். அப்ப 90 டிகிரிக்கு நம்மளுக்கு என்ன ஆகணும்? அது வந்துட்டு ரொட்டேட் ஆயிருக்கும். ரொட்டேட் ஆயிருக்குங்களா இந்த இடத்துல? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரொட்டேஷன் ஆங்கிள். 2வது இருக்கிறது சென்டர் ஆஃப் எக்ஸ், சென்டர் ஆஃப் ஒய். ஓகேங்களா? ஒருவேள ஸோ நம்ம ஆங்கிள் மட்டும் குடுத்தா போதும். இந்த 0 இந்த 3 வேல்யூ நம்ம குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொட்டேட் 90 மட்டும் குடுத்துட்டேன். குடுத்துட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வொர்க் ஆகல. வொர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆகல. எஸ்விஜி டெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகல. டெக்ஸ்ட் ரொட்டேட் ஆகணும்னா, நம்மளுக்கு கண்டிப்பா அந்த வேல்யூ வந்து இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அ இந்த வேல்யூ இல்ல அப்டின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எரர் வந்து அன்யூசுவலா ஏற்படும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்ரிபியூட் யூஸ் பண்ணி பண்ணோம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது ஸ்டைல் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ப்ராப்பர்ட்டி வேல்யூ யூஸ் போயிரலாம். ஓகேங்களா? ஆ ஆனா வந்து அப்படி யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ இந்த எஸ்விஜி யூஸ் பண்றப்ப இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அமையும். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுல என்ன பண்றோம்னா, இதையே நம்ம வந்து அனிமேஷன் யூஸ் பண்ணி எப்படி ரொட்டேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். எஸ்விஜில அ அனிமேஷன் யூஸ் பண்ணி எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கிறாங்க டெக்ஸ்ட்ட. ஓகேங்களா? அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அனிமேஷன் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி எடுத்து விட்டுறலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவையில்ல. ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ஆ இப்போ இத நாம 2ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தெளிவா தெரியணுங்கிறதுக்காக 1 பை 1 நான் எழுதிட்டு வரேன். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல இது நம்மளுக்கு டெக்ஸ்ட். இது லாஸ்ட்ல தனியா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ நாம இப்ப ஆட்ரிபியூட்ல ஒரு இடத்துல வச்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழ நான் எழுதிட்டு வரேன். ஓகேவா? டெக்ஸ்ட் இங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். இந்த இடத்துல குளோஸ் பண்றது இங்க குளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு இடையில இடிஓ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேவா? இது இருக்கட்டும். இப்போ இது பிரச்சனை இல்ல. ஓகே. இப்போ இதுல ஆ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இதுக்கு முன்னாடி ஃபாண்ட் சைஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபில் வந்து நான் என்ன பண்றேன்னா, தெளிவா தெரியணும்ங்கறதுக்காக ப்ளூ அப்படின்னு மட்டும் சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ் அண்ட் ஒய் செட் பண்ணிட்டேன். இப்போ இங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து இடிஓ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகே. இப்போ ஃபாண்ட் சைஸ நம்ம வந்து இன்னமும் பெருசா தெரியணும்ங்கறதுக்காக 36 அப்படின்னு மாத்திட்டேன். ஓகேங்களா? 36 மாத்திட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியுது. ஓகே ரைட். இப்போ இதுக்கு நாம அனிமேஷன் எழுத போறோம். ஓகேங்களா? அனிமேஷன் வந்து எப்பவும் போல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம். ஆ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஆனா எஸ்விஜிய பொறுத்தவரைக்கும் அனிமேட் பண்றதுக்கு இன்பில்ட்டா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆ ஒரு அனிமேஷன் எலமெண்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த அனிமேஷன் எலமெண்ட்ட யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா அனிமேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு அனிமேட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல அ அனிமேட் டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம என்ன அனிமேட் டிரான்ஸ்ஃபார்ம நாம என்ன பண்றோம்னா, செல்ஃப் குளோஸ் பண்றேன். ஓகேங்களா? செல்ஃப் குளோஸ் பண்றேன். அதனால அந்த எரர் காட்டுச்சு. ஓகே. இப்போ இதுல அ ஆட்ரிபியூட்
attribute நேம் அப்படிங்கிறது சரி நேம் attribute ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அது மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா transform அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? எந்த attribute நம்ம ஒர்க் பண்ண போறோம். அப்போ சேஞ்ச் பண்ணும். டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நார்மலா இங்க இருக்கிற ஒரு ஆட்ரிபியூட்ட சேஞ்ச் பண்றோம்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அனிமேட் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். செஷன் 11 பாருங்க. 11 அண்ட் 12 பாருங்க. அந்த அனிமேட்டுங்கிறதுக்கும், அனிமேட் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறதுக்கும் நான் டிஃபரன்ஸ் தெளிவா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அத பார்த்துக்கோங்க. ஸோ இதுல அனிமேட் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஆட்ரிபியூட் நேம் டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது. ஸோ டைப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். டைப் வந்து என்னது? நம்மளுக்கு ரொட்டேட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்மளுக்கு ஃப்ரம். ஃப்ரம் எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஓகேங்களா? ரொட்டேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகும்? அடுத்தது நம்மளுக்கு டூ. எங்க முடியணும்? அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. ஃப்ரம் டூ பத்தியும் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது பாருங்க. அப்ப டியூரேஷன். டியூரேஷன் வந்து எவ்வளவு நேரம் நடக்கணும்? இந்த வேலை ரொட்டேஷன் வந்து எவ்வளவு நேரம் நடக்கும்? ரிப்பீட். ரிப்பீட் கவுண்ட். கவுண்ட் வந்து ரிப்பீட் கவுண்ட் வந்து எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இதுல ரிப்பீட் கவுண்ட் வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டியா போயிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு இன்டிஃபைனைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? வேல்யூ. ஓகே. ஸோ இதுல ஃப்ரம் வந்து நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டிகிரி போடணும். ரெண்டாவது எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எங்க நம்மளுக்கு ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும்? 0 டிகிரி. அடுத்தது 150 அப்படின்னு போடுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 100 அப்படின்னு போட்டேன். ஓகேங்களா? அடுத்தது இங்க ஃப்ரம் டூல இங்க நான் என்ன எக்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கனோ அதான் இங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது 150 100 டூ எங்க முடியணும் நம்மளுக்கு அப்படின்னா 360 டோட்டலா ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ 150, செகண்ட் வேல்யூ 100 அப்படின்னு கொடுக்குறேன். டியூரேஷன் நம்மளுக்கு எவ்வளவு நேரத்துல அது நடக்கும்? 2 கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 2 செகண்டுக்கு ஒருக்கா அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். 2 செகண்ட்ஸ் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும். சரிங்களா? நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகல? ரொட்டேஷன் ஆகல. ஸோ ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏன் அது ரொட்டேட் ஆகல அப்படின்னு இங்க ஏன் இந்த மாரி அவுட்புட் வருது? என்ன எரர் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, எல்லாத்தையும் பார்க்கலாம். டெக்ஸ்ட் எக்ஸ், ஒய், ஃபாண்ட் சைஸ், ஃபில், ப்ளூ, டெக்ஸ்ட் டாமினன்ட், பேஸ்லைன். ஸோ இந்த 2ம் கூட நமக்கு தேவையில்லன்னு வச்சுக்கோங்க. ஸோ அத நான் எடுத்து விட்டுட்டேன். கண்ட்ரோல் எஸ் குடுத்துட்டேன். ஸோ இதுல ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் ஏதாவது இருக்கும்னு நெனைக்கிறேன். அனிமேட் அட்ரிபியூட் நேம் அனிமேட் டிஆர்ஏஎன்எஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்த இடத்துல என் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட்ல எரர் வந்துட்டே இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நம்மளுக்கு ஜூம் பண்றேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஒர்க் ஆகுது. ஸோ அந்த சின்ன விஷயம் நம்ம மிஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷன். ஸோ இதில நான் வந்து எரர் காட்டுது. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இதுல இதையும் 150 வச்சுக்கிட்டு, இத 100 சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டு குடுக்குறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இந்த டியூரேஷன வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க எஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிறது தான். எஸ் குடுத்தாலும் தப்பு இல்ல. 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத எஸ் குடுத்துருக்கேன். ஸோ இதுலயும் நம்ம விட்த் அண்ட் ஹைட்ட சேஞ்ச் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 500 இருந்துச்சு. ஹைட் வந்து 400 இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட்ல அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல என் அப்படிங்கிற ஒரு லெட்டர மிஸ் பண்ணதுனால தான் இந்த மாரி எல்லாம் எனக்கு நெறைய டைம் வந்திருக்கு. ஸோ இந்த மாரிலாம் எரர் வர்றத நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்விஜி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில வந்து அதுக்கான அனிமேஷன் யூஸ் பண்ணி நம்ம அத சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதையே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செஷன்ல 12ல ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி ஒரு அனிமேஷன் நடக்கிற மாரி ஒண்ணு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அலர்ட் வர மாரி போட்டிருக்கேன். ஸோ இங்கேயும் வந்தீங்கன்னா, சேம் அதே ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுல டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அடுத்ததுல ஸ்கேல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வரப்ப நான் அந்த டைப் வந்து ஃபுல்லா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கேல் அப்புறம் ஸ்கியூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் நெறைய 3 ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு ரொட்டேட் இருக்கட்டும். ஆ ஸோ அது வர்றப்போ நம்ம அது பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, HTML எஸ்விஜியோட செஷன் 13 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, எஸ்விஜில லைன் பார்த்தோம். எஸ்விஜி டெக்ஸ்ட்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அனிமேஷனையும் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ வேற வேற இன்னமும் டைப் இருக்கு. அந்த டைப்ப நீங்க குடுத்து அதுக்கான ஃப்ரம் டூ சேஞ்ச் பண்ணி
இல்லன்னா வேல்யூஸ் குடுத்து ஒர்க் பண்ணி பாருங்க. ஃப்ரம் டூக்கு பதிலா ஓகேங்களா? டூக்கு பதிலா வேல்யூஸ் குடுத்தனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூஸ செஷன் 12ல நான் டீட்டெயிலா குடுத்துருக்கேன். அதுல கூட நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. தேங்க் யூ.